بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அகீதாவுடைய பாடம் அல் வலா வல் பரா என்கின்ற அந்த பகுதி. இதில் அல் வலா வல் பரா என்கின்ற அந்த அகீதாவுடைய பகுதியில் நாங்கள் பாஸ்மூல் அவர்களுடைய ஒரு நூலை பற்றி பார்த்து வருகிறோம். அதிலே ஆரம்பமாக நான் ஒரு சிறிய மீட்டர் செய்துக்கினா நல்லன்னு நினைக்கிறேன். ஆரம்பமாக அதாவது அல் வலா வல் பரா என்று சொன்னால் என்ன கருத்து என்று மொழி ரீதியாக என்ன கருத்து, எப்படி நம்ம மார்க்க விஷயத்தில் வலா வல் பரா என்பது எந்த தலைப்பை ஒட்டி அது பேசப்படுகிறது என்பது சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னால் அதாவது அல் வலா வல் பரா என்ற விஷயத்தில் மக்கள் 3 வகையாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அப்படி என்ற செய்தி. ஒன்று அதாவது தெளிவாக அதாவது எந்த விதமான கலப்பும் இல்லாமல் நாங்கள் உறவு பாராட்ட வேண்டிய வகையினர் மோமின்கள். இரண்டாவது நாங்கள் தெளிவாக நீங்கிக் கொள்ள வேண்டியவர்கள் அல் பரா காஃபிர்கள் முனாஃபிக்குகள் இந்த மாதிரி பட்டியல் உள்ளவங்க. மூன்றாவது அதாவது அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு ஈமான் இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்ந்தும் எந்த அளவுக்கு அவர்களோடு எங்களுக்கு அதாவது பிதாத்துக்கள் பாவங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரிந்தும் இந்த மாதிரி இரண்டும் கலந்த அமைப்பில் நடந்து கொள்ள வேண்டிய மூமின்களுடைய பகுதியினர் என்கின்ற அந்த 3வது பகுதி நம்ம பார்த்தோம். இது ஆரம்ப வகுப்பு. இரண்டாவதாக காஃபிர்களோடு நேசம் செலுத்தல் எப்படி இருக்கும், காஃபிர்களோடு உறவு பாராட்டுதல் பகைமை பாராட்டுதல் இதனது வகைகள் என்ன அப்படி என்ற ஒரு பகுதி நம்ம 2வது பகுதியாக பார்த்தோம். அதில் அதாவது இஸ்லாத்தை ஒருவர் பாராட்டுகின்ற உறவு சில பொழுது அவர் என்ன செஞ்சிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அந்த அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த செய்தி உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அதாவது அவருடைய மார்க்கத்துக்காக அவர்களுடைய நடைமுறைகளுக்காக அவர்களது தீனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அவர்களை நாங்கள் பாராட்டுவது உதவுவது நேசிப்பது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டால் எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்கின்ற அந்த பகுதிக்கான ஆதாரங்களை பார்த்தோம். அதுக்கு பின்னால் அதாவது சிலது இருக்கிறதுன்னு சொன்னால் சாதாரணமாக வெளிப்படையாக நாங்கள் உறவு பாராட்டுவது போன்று இருக்கக்கூடிய காரியங்கள். இப்போ வியாபாரம் செய்வோம், உணவு அதை பொருளாதார கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கொள்வோம், உணவுக்கு போகிறது வாரது இது போன்ற இந்த வகைகள். இதில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரே பார்வையில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி உலக ரீதியான நடைமுறைகள் இருக்கக்கூடிய அந்த அதாவது உறவு பாராட்டுதல்களை ஒரே பார்வையில் நாங்கள் சொல்ல முடியாது. சிலது இருக்குது அனுமதிக்கப்பட்டது. காபிர்களோடு பொதுவாக உலக மார்க்க ரீதியாக அல்லாமல் வைக்கக்கூடிய உறவு பாராட்டுதல் பல வகையில் இருக்குது. சிலது இருக்குது எதற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டது. உதாரணமாக அதாவது ஒரு காஃபிருக்கு நலவு செய்கிறது, ஒரு காஃபிருக்கு உதவி செய்கிறது, அவனுடைய அன்றாட தேவைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றி வைக்கிறது, இது மார்க்கம் என்ன செய்யலை தடுக்கலை, இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அதாவது அடுத்த பகுதியாக என்னன்னு சொன்னால் ஹராமான ஒரு உறவு பாராட்டுதல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, குஃபருக்கு போகக்கூடிய உறவு பாராட்டுதல் அல்லாமல் மற்ற வகைகளை பேசுகிறோம். இரண்டாவது ஹராமானது ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒப்பாக நடத்தல், மார்க்கத்துக்காக அல்ல ஆனால் அவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் நடந்து கொள்வது. இது அவருடைய மார்க்கத்தை விரும்பி செய்வதல்ல, மாற்றமாக அந்த செயல்பாட்டில் உள்ள ஒரு விருப்பம் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அவருக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறோம். இது ஹராம், ஆனால் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது, வெளியேற்றாது. இது 2வது வகை. 3வது சில பொழுதில் காஃபிர்களோடு நம்ம வைக்கக்கூடிய அந்த உறவு விரும்பத்தக்கதாக இருக்கும். அது அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குமாக இருந்தால், இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து அவனை சேர்க்குமாக இருந்தால் அவனுக்கு ஜக்காத்தை நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம், நெருக்கமாக என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு காட்டுகின்ற அந்த பகுதியை விட கூடுதலாக என்ன செய்யலாம், உறவு பாராட்டலாம் என்ற பகுதி பார்த்தோம். அடுத்ததாக என்ன சொன்னால் அதாவது இது அவ்வளவு விரும்பத்தக்கது அல்ல ஆனால் அனுமதிக்கப்பட்டது என்ற பகுதியில் அவர் சொல்றாரு. நாங்கள் இது ஆரம்பமான அந்த வலா வல் பராலே பார்த்தோம். அவர் சில விஷயங்கள் போட்டிருந்தாரு, அதில் உடன்பாடின் மேலே நம்ம சொன்னோம். அது என்னன்னு சொன்னால் ஒரு காஃபிரிடத்தில் போய் நம்ம என்ன செய்யறது, அதாவது ஒரு காஃபிரிடத்தில் போய் வேலை பார்க்கறது முஸ்லிம்கள் இருக்கிற நேரத்தில்
முஸ்லிம்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்து முஸ்லிம் இடத்துல நல்ல இவருக்கு சூட்டபிளான வாழ்க்கை ரீதியான எல்லா வகையான தோதுவான விஷயங்கள் அமைந்திருந்தும் கூட ஒரு காபிரை போய் என்ன செய்யறது, தொழிலுக்கு சாய்ஸ் பண்ணிக்கிறது. அல்லது ஒரு முஸ்லிமை வேலைக்கு பயன்படுத்த முடிந்திருந்தும் கூட அவரை என்ன செய்யறது, பயன்படுத்திக்கிறது. இது ஒரு வகையில் என்ன செய்யும், உள்ளத்தில் அவன் மீது உள்ள விருப்பத்தை தான் என்ன செய்யும், காட்டும். அதனால் இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதல்ல, அவ்வளோ வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல. அப்படின்ற ஒரு பகுதியாக என்ன செய்தோம், நம்ம இது ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். இப்படி அதாவது ஒரு அம்சங்கள் பார்த்தோம். இந்த மாதிரியான இந்த பகுதிகள் எல்லாம் காஃபிர்களுடைய உறவு விஷயங்களை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு இதில் முதல் அம்சம் மட்டும்தான் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யும், வெளியேற்றும். அதுதான் நம்ம பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சம் என்ன, அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயம் செய்கிற நேரத்தில் அவருடைய மார்க்கத்தில் உள்ள பற்றின் காரணமாக என்ன செய்யறது, செய்யக்கூடிய மனோநிலை உருவாகுதல் தான் எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். மற்ற எல்லா பகுதிகளும் அதில் அனுமதிக்கப்பட்டது இருக்குது, தடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோ வரவேற்கத்தக்க பகுதி அல்ல என்று சொல்லப்படக்கூடியவைகள் இருக்குது, விரும்பத்தக்க பகுதி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள இது ஏற்கனவே பார்த்த ஒரு அம்சம். அடுத்ததாக அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு காஃபிரை மார்க்கம் அல்லாத விஷயத்திற்காக விரும்பலாமா அப்படி என்ற ஒரு பகுதி பார்த்தோம். ஒரு தனி தலைப்பில் அது போட்டிருந்தாங்க, மார்க்கம் அல்லாத ஒரு விஷயத்திற்காக விரும்பலாமா அப்படி என்ற. நாங்கள் இதுக்கு என்ன பதில் அடைந்து கொண்டோம், இது ஒரு தனிப்பாடமாக பார்த்தோம். என்ன, மார்க்கம் அல்லாத விஷயத்திற்காக ஒரு காஃபிர் ஒருத்தர் மஹப்பத் வைக்கிறார், இந்த மஹப்பத்துக்கு அனுமதி உண்டா அப்படி என்ற ஒரு அம்சம் பார்த்தோம். இதுக்கு நம்ம என்ன பதில் கண்டோம், மீட்ட தேவையில்லை. இதுக்கு என்ன நம்ம சுருக்கமாக பதில் எடுத்தோம், மார்க்கம் அல்லாத ரெண்டுல ஒன்று தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு பகுதியினர் ஆமன்னு சொல்லுங்க, இன்னொரு பகுதியினர் இல்லைன்னு சொல்லிட்டா ரெண்டுல ஒன்று சரி. என்ன, மார்க்கம் அல்லாத விஷயத்திற்காக காவிர்களை விரும்பலாமா அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு படம் பார்த்தோம். என்ன பதில் கண்டோம், நிறைய பேர் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோட்ஸை முடிச்சிருவோன்னு சொல்லி. என்ன என்ன பதில் கண்டோம், அதான் அந்த அந்த அதான் அந்த மஹப்பத் இந்த மாதிரியான கட்டங்கள் அடையுமாக இருந்தா என்ன, அது கூடாது, முவாலாத் கூடாது. இந்த முவாலாத் உறவு பாராட்டுதலுக்கு பத்தியில அன்பு வைத்தல் என்ற பகுதி சரியா, அதாவது மார்க்க ரீதியான சட்டங்கள் ஹராமான பகுதிகள் அன்பு வைப்பதல்ல. இப்போ ஒரு ஒரு சாதாரணமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அன்பு வைக்கிற ஒரு விஷயம் இருக்குமே, நட்பு கொள்றது, உறவு வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு காஃபிரோடு வைக்கலாமா, அதுக்கு நாங்கள் என்ன பார்த்தோம்னா வைக்கலாம், வைக்கலாம், அதில் எந்த விதமான தடையும் இல்லை. அது எதில் சேராது, அல் பரா அல் வலா அந்த பகுதிக்குள்ளே என்ன செய்யாது, அந்த பாதிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பல விஷயங்கள் அவர் சொல்லி இருந்ததுல முதல் விஷயம், வேதக்கார பெண்களை திருமணம் முடிக்கலாம் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. வேதக்கார பெண்களை நான் திருமணம் முடிப்பேன் ஆனால் எனக்கு மஹப்பத் இல்லைன்னு சொல்லலுமா, சொல்ல இயலாது. வேதக்கார பெண்களை திருமணம் முடிக்கலாம் ஆனால் எனக்கு மஹப்பத்தெல்லாம் என்னது இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. அதே போல பெற்ற தாய் தந்தை அவர்கள் காஃபிராக இருந்தாலும் அவர்களோடு என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவங்க காஃபிர் தான். அப்போ எனக்கு தாய் தந்தையோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், எனக்கு மஹப்பத்தெல்லாம் இல்லை அப்படி சொல்லலாமா, சொல்ல முடியாது. அதே போல தம்பி அண்ணன் உறவு, இந்த இரத்த உறவுகளை பாராட்டி நடக்கிற இடத்துல காஃபிரோ முஸ்லீமோ நடக்கிற அண்டை வீட்டார் அவரோட என்ன செய்யணும், காஃபிராக இருந்தால் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் இஸ்லாம் சொல்லுது. மஹப்பத் இல்லாமல் நல்ல முறையில் நடந்து கொள்ளுன்ற பகுதி என்ன செய்யாது, அதற்குள்ள வராது. அதனால இந்த பகுதியில் இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற அமைப்பில் மார்க்கத்தோடு கொண்ட நேசத்தின் காரணமாக நாங்கள் என்ன செய்யறது, உறவு வைக்கிறது என்றால் அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். அது அல்லாமல் அடுத்த பகுதி இந்த ஹராம் முஸ்தஹப் என்று வரக்கூடிய அமைப்பில் உள்ள உறவு முறைகள் சிலது ஹராமுக்கு கொண்டு போகும் என்று பகுதி பார்த்தது. அதெல்லாமல் மஹப்பத் என்ற ஒரு பகுதி தேவை ஏற்பட்டால் நாங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மஹப்பத்தை இந்த ஹுதூதுக்குள்ள இந்த எல்லைகளுக்குள்ள நம்ம காட்டுவதில் என்னது தவறு இல்லை என்பதற்கான ஆதாரமாக எதை நம்ம வைக்கணும், இதுதான் மிக முக்கியம். எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வேதக்கார பெண்களை திருமணம் முடித்தல் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன சட்டம், பெற்றோர்கள் காபிராக பெற்றோர்களாக இருந்தாலும் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது, இரத்த உறவுகளை பாராட்டி நடக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதெல்லாம் மஹப்பத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் அதற்கும் இந்த அடிப்படை நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும். பின்னால் வரக்கூடிய இந்த தலைப்பு எனக்கு அதுதான், அதில் நீங்க புரிந்து கொள்வீங்க ஏன் இந்த தலைப்பு நம்ம தெளிவாக விளங்க வேண்டியிருக்கிறதுக்கான காரணம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அதாவது ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிருக்கு உதவக்கூடாது மார்க்க ரீதியான விஷயத்தில். உதாரணமாக யுத்தம் நடக்குது, முஸ்லீம் சமுதாயத்துக்கும் காஃபிர்களுடைய சமுதாயத்திற்கும் அவர்கள் அநியாயம் செய்து யுத்தம் நடக்குது. இந்த மக்கா வெற்றி மாதிரி, பத்ர் யுத்தம் மாதிரி, உஹது யுத்தம் மாதிரி வைங்க. ஒரு காஃபிருக்கு போய் ஆயுதம் வித்துட்டிக்கலாமா, விற்கலாது, உதவக்கூடாது. மார்க்க விஷயங்கள் அல்லாத வகையில் நுஸ்ரத், இது சொல்றது தனி உதவி அல்ல, நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். அதை பணம் கொடுக்கிறது, ஒரு இடம் கொடு, அந்த உதவி அல்ல.
அவன் ஒரு செயலுக்காக போராடுறான், ஒரு ஒரு செயல்பாட்டுக்காக போராடுறான், வெற்றி அடையணும் என்பதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம உதவி செய்யலாமா? அதாவது உதவி என்றீங்க நுஸ்ரத் என்று என்ன சொன்னா, ஒரு போராட்டத்தில் அவன் ஈடுபடுறான், ஏதோ ஒரு அம்சத்தில் ஈடுபட்டுக்கிறான், அந்த போராட்டம் வெற்றி அடையணும் ஒரு லட்சியத்தோட செயல்படுறான். இப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தில் நம்ம பங்கு கொள்ளலாமா? இது பல இடங்களுக்கு என்ன செய்ய பொருந்தும். இப்படிப்பட்ட ஒரு லட்சிய போராட்டத்தில் நம்மளும் எனது பங்கு கொள்ளலாமா என்று கேட்டால், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி என்னது மிக முக்கியமான பகுதி. இவர் அதாவது இந்த மாதிரி செய்வது கூடுமா கூடாதா அப்படி என்ற பகுதிக்கு என்ன இவர் சொல்றார் என்று சொன்னால், உதாரணமா அவர் சொன்ன சம்பவம் இங்க முக்கியம், ஆதாரங்களும் சம்பவங்களும் தான், மற்ற பகுதி போயிடும். என்னன்னா இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இது ஒரு கேள்வியா கூட வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது அந்த இஸ்லாம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால அவர் அந்த ஊர்ல என்ன செய்யறார், போய்கின்றிருக்கிறாரு. அப்போ அவருடைய சமுதாயத்தில் உள்ள ஒருத்தரும் இன்னும் அந்த கிபித்தி இனத்தை சேர்ந்த ஒருவரும் என்ன செய்யறாங்க, சண்டை பிடிச்சுக்கின்றிருக்கிறாங்க. இங்க பண உதவியோ உடல் உதவி அதல்ல, அந்த அதாவது பண உதவி பதவியோ அதல்ல. இது அவர் இங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம் யாரு, பனு இஸ்ரவேல். கிபித்தினர் அடக்குமுறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையே என்ன செய்யுது, சண்டை நடக்குது. சண்டை நடக்கிற நேரத்தில் இவர் உதவி கேட்கிறார். யாரு, இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மனிதர் உதவி கேட்கிறார். உதவி கேட்கிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, உதவ போனார், உதவினார், அவருக்கு உதவி செய்தார். இரண்டாவது நாளும் திருப்பி என்ன செய்யுது, அதே மாதிரி ஒன்று நடக்கு, திருப்பி அவருக்கு தான் உதவ போனார். ஆனா போற நேரத்தில் கொஞ்சம் ஏசிக்கிட்டு போனார். எப்படி அந்த ஏச்சி இருந்ததுன்னு சொன்னா, இவனுக்கு இதை தவிர வேற வேலை இல்லைன்ற மாதிரியான ஒரு ஏச்சி இருந்ததாங்க. இன்னக்கல கவி சண்டை இழுக்கிறதா அவனோட வேலையா என்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார். ஆனா யாரை பிடிக்க போனாருன்னா அடக்குமுறைக்குரியவரை தான். இவன் தான் அடக்கிட்டாள், இவனால தான் இந்த பிரச்சனை, இவனால பிடிக்க போனார். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டான், என்னையே தான் கொல்ல வாரார் நினைச்சு, நேத்து அவரை கொன்ன மாதிரி என்ன இன்றைய கொல்ல பார்க்குறீங்களான்னு சொல்லி சத்தமிட்டார் என்ற செய்தியை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகள் இருக்கிறே, அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற அளவில் மார்க்க ரீதியான எண்ணங்களோடு உதவாமல் இருந்து, இந்த மாதிரி மற்ற பகுதிகள் இருக்குது எது, அது ஹராமுக்குள்ள நுழையாம, வெறுக்கத்தக்க உதவிக்குள்ள நுழையாம இருந்து, சாதாரணமாக அவனது விடுதலைக்காக, அவனது பாதிப்பு, அவனுக்கு ஏற்பட்ட அநியாயம் என்கின்ற விஷயத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பில் எங்களோட உதவிகள் இருக்குமாக இருந்தால் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதற்கு இந்த செய்தி என்ன ஆதாரம். ஏன்னா அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலும் அது மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வாக இருந்தால் அதை அல்லாஹ் சுட்டி காட்டிடுவான் எல்லா இடங்களையும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு வர நேரத்தில் இப்ராஹிமிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்றான்ல, சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான், இல்லா கவுல இப்ராஹிம் லி அபிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சொன்ன வார்த்தையை தவிர, தன் தந்தைக்கு சொன்ன வார்த்தையை தவிர என்ன சொன்னாரு, பாவமன்னிப்பு தேடுவேன்னு சொன்னார், அதை தவிர அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவத்திலே அல்லாஹ் என்ன சொல்றா, கொலை செஞ்சாரே, அந்த கொலை செய்தது பாவம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அவர் தௌபா செய்தாரு, அவர் தௌபா செய்தார், அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த விஷயத்தை என்ன வழங்குனா, கொலை செய்த லெவலுக்கு அவர் போனதுதான் அங்க என்ன பாவம். இவரை அவரிலிருந்து விடுவித்து விட்டிருந்தால் அது பாவமாக என்ன செய்யாது, ஆகாது. எனவே இது போன்று காபிர்களுக்கு பாதிப்பு வருகிற நேரத்தில் அவர்களுக்கு என்ன, அதாவது அவர்களுக்கு ஒரு விடுதலை நம்ம எடுத்துக் கொடுக்க முடிந்திருந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக செயல்படுதல் மார்க்கத்தில் தவறு கிடையாது, மார்க்கத்தில் பிழை கிடையாது என்பதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம். இதை பகுதியாக போட்டிக்கிறோம், நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். அவர்களுக்குரிய உலகாயுத ரீதியான ஒரு விடுதலை நம்ம என்ன செய்யறது, ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உதவி செய்வது தவறு கிடையாது. ஆனால் இதுல போடப்படாது விட்டாலும், இது மீட்டலுடைய பாடமாக இருந்தாலும் சின்ன குறிப்புன்னு சொல்லிக்கொள்ளணும். அந்த உதவி என்பது எங்களை கரைச்சி விட்டுறக்கூடாது, நாங்க கரைந்து போற லெவலில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அல்லது நம்ம மௌனமாக இருக்கிற லெவலில் கொண்டு போய் எங்களை விட்டுவிடக் கூடாது. இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்க அதாவது இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரே கிரவுண்டில் சேர்ந்து செய்ய வேண்டிய சில கட்டங்கள் உருவாகும், சில நிறைகள் என்ன செய்ய உருவாகும். குறிப்பாக இது எங்க உருவாகும், சிறுபான்மையாக இருக்கிறாங்களே மக்கள், அவர்களுக்கு மத்தியில் உண்டாகும். கிறிஸ்தவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அதே போல போயிட்டு நம்ம இந்தியா தமிழ்நாடுகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி என்ற அந்த மக்கள்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விடுதலைக்காக நம்ம போராட போகிறோம் என்று சொன்னால், மிக முக்கியமாக என்ன நம்ம பாதுகாக்கணும், எங்களது தீன், அதாவது எங்களது தீன் பேச கிடைக்காது என்ற பகுதி மட்டுமல்ல, பாதிக்கப்படவும் கூடாது. எங்களுடைய தீன் பாதிக்கப்படவும் கூடாது. பாதிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பில் ஒரு ஆளை பேச வச்சு நம்ம கேட்கிற நிலைமை வந்தால், உதாரணமாக ஒருவர் பேசுறாரு, ஒரு இலங்கையில் ஒரு பௌத்த மத குரு பேசுறாரு, அவர் தமிழ் தெரிந்த ஒரு பௌத்த மத குரு,
அப்படி குறைவு. அவரை வந்து மேடையில் ஏற்றி பேச வைக்கிறாங்க. அவர் வந்து மேடையில் ஏற்றி பேச வைக்கிறாங்க. அப்போ அப்படி பேச வைக்கிறது நோக்கம் என்ன? அவர்கிட்ட வந்து என்ன செய்யணும்? அவர் மூலம் மக்கள்கிட்ட போய் இஸ்லாமிய கருத்துக்கள் என்ன சேரட்டும். அவர் முஸ்லீமுக்கு ஆதரவு தானே பேசுவார். அப்படி ஏறினார்னா பேசணும். ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா பேசுகிற வாக்கில் சொல்றாரு, இதுவரைக்கும் இன்றைக்கு கல்வி சிஸ்டத்துடைய பிழை என்னன்னு சொன்னால், முஸ்லீம்கள் பாடசாலைகள் என்ன செய்றீங்க, நீங்க எல்லா மதமும் நல்லது சொல்றதுன்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல. இதான் இப்ப பிரச்சனை. எல்லா மதங்களும் நல்ல, இஸ்லாமும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்ன செய்து சொல்லிக்கொண்டிருக்குது. நான் பௌத்த மத குருவாக இருந்தால் நான் அதை என்ன செய்றேன், ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல முஸ்லிம் ஆசிரியர்கள் என்ன செய்யணும், பாடசாலையில் மற்ற மதங்களும் நல்ல விஷயங்களை சொல்றேன், எல்லா பாடமும் சேர்ந்த ஒரு பாடம் என்ன செய்யணும், போடப்படணும் என்ற மாதிரியான கருத்துக்கள். அதுபோல நீங்க இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து இந்த மார்க்கத்தை என்ன செய்றேன் கேட்கிறேன், நீங்களும் மத விகாரைக்கு வரணும். விகாரைகளுக்கு வந்து பௌத்த மதம் என்ன சொல்லுதுன்னு படிக்கணும். இந்த இதை வந்து எதனால் அமைஞ்சது? இந்த மைக்க போட்டு கொடுத்து ஆளை ஏற்றி நம்மட செலவுல பௌத்த மத பிரச்சாரத்தை என்ன செய்யறோம், எங்க செலவுல என்ன செய்யறோம், பிரச்சாரம் செய்ய. இந்த வேலைகளை ஒன்று புரிந்து கொள்ளணும். அல் குஃபுர் மில்லத்துன் வாஹிதா, இதுக்கு சொல்லுவாங்க அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா. மார்க்க இறை நிராகரிப்பு என்பது இருக்குது, பெயர்ல பலவிதமாக இருந்தாலும் கிறிஸ்தவம் பௌத்தம் எல்லாம் ஒன்றுதான். எங்களுக்கு எல்லாமே என்ன, அது குஃபுர் தான். அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா தான், ஒரே மார்க்கம் தான். எங்களது பார்வையில் அது பல மதங்களாக இருந்தாலும் எப்பொழுதும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாங்கன்னு சொன்னா அந்த குணம் என்ன செஞ்சிடும், அதுல வெளியே வந்துடும். அவர்கள் எங்கேயோ அதை செய்யத்தான் செய்வாங்க. எனவே நம்ம எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னால், இது போன்ற உதவிகள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வருமாக இருந்தால் அது எங்களுக்கு பிரதானமாக உதவிதான் வரணும் என்பதல்ல, எதிர்க்கணும். எங்களுக்கு மிக முக்கியமாக எதிர்க்கணும். இப்ப இந்த நிலைமைகள் வருமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியில யார் மார்க்கத்தை பேசுவாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வாரத்தை விரும்ப மாட்டாங்க. மார்க்கத்தை யார் பேசுவார்களோ அவங்க பேசாட்டியும் பரவாயில்ல. இப்போ உதாரணமாக நல்ல மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி கூட்டு மேடையில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் சும்மா தான் வந்தாலும் என்னது, இவர் வந்து போகும் வரைக்கும் அவங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன், எந்த நேரத்தில் என்ன பேச போறாரோ தெரியாது, இருக்கிற ஒத்துமை என்ன செஞ்சிருவாரு, கொலைச்சிருவாரு. ஒரு முஸ்லிமை வெறுக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்வது, எங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு முஸ்லிமை வெறுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நடக்குது, பிராக்டிகலா என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு நம்ம ஆகக்கூடாது. இஸ்லாம் இஸ்ஸத்தாக இருக்கணும். இஸ்லாம் எல்லா இடங்களும் நீங்க நின்றாலும் சரி இஸ்ஸத்தாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். பல கட்சி ஒன்று சேர்றது என்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது அரசியல் ரீதியான நோக்கங்களை கொண்ட விஷயம். ஒரு முஸ்லிம் உதவி செய்யலாம் என்பது என்ன என்று சொன்னால், மார்க்க வரையறைக்குள்ள, மார்க்கத்தை வெறுக்காத வகையில, எனது மார்க்கத்தை பேசுவதற்கு உரிமை தந்த வகையில தான் அந்த ஒற்றுமை என்ன செய்யணும், எங்களுக்கு இருக்க வேண்டும். பல சம்பவங்களை இதுக்கு உதாரணமாக நாம் என்ன சொல்லலாம். இது மீட்டல் என்பதனால நான் அதை சுருக்கமாக என்ன செய்றேன், சொல்லிக்கொண்டு போறேன். அப்ப இதுல இந்த பகுதி, அதாவது ஒரு காஃபிருக்கு உதவி செய்யலாம் என்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இன்னென்ன அடிப்படைகளை தான் என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும் என்றது மிக முக்கியம். இப்ப எங்க கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்ய போனார். ஆனா என்ன சொன்னாரு, நீ நிறைய சச்சரவு செய்யற ஒருவர் என்று சொல்லிக்கிட்டு தான் என்ன செஞ்சார். 2வது நாள் போனார். அப்ப அவர் வந்து எனது கட்சிக்காரர் என்றதுக்காக வேண்டி இது பேசாம என்ன செய்யல இருக்கல. ஆனால் இதை எப்படி அணுகக்கூடாது, கோத்திர வெறிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்னு என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. ஃபீதிலால் குர்ஆன், ஃபீதிலால் குர்ஆன் என்பது யார தஃப்சீர், சையத் குதுப்ட, சரியா, சையத் குதுப்ட. அதாவது அந்த தமிழ்லேயும் ஒரு பாகம் என்ன செஞ்சாரு, மௌலவி பிஜன் அப்துல்லாவுடைய அண்ணன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை போட்டாங்க தமிழ்ல, சரியா. அப்ப இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இனவெறி பிடித்தவர். அவர் இனவெறி என்ற வார்த்தையை அதை அசபியா கௌமியா அப்படி சொல்றாரு. இதுல நம்ம தமிழ்ல இனவெறி மொழிபெயர்த்தா அப்படி சொல்ல இயலாதான். அதுதான் மற்ற இடத்துல எல்லாம் அப்படித்தான் மொழிபெயர்க்கிறோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ஒரு ஹக்கு பாத்திரம் என்று பார்க்காம எதுக்கு போனாரா, ஏண்ட கோத்திரத்தினர் அவன் தான் ஹக்கில் இருப்பான் நடுவிலா போனாரு. அந்த செய்தியில விரிவாக சொல்லப்படாது விட்டாலும் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ் தவறாக இருந்தா என்ன செய்வான், அதை பின்னால கண்டிப்பான். அல்லாஹ் அப்படி கண்டிக்கலன்னு சொன்னா அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது. காரணம் அடக்குமுறைக்காரனுடைய வேலை இது. அப்படின்னா அவன் அடக்கிற வேலையை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கொலை செஞ்சது மூசா செய்தது தவறு, கொலை செய்தது மூசா செய்தது தவறு. இப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளணும். அசபியா கௌமியா ஜாஹிலியா இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு யூஸ் பண்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. இந்த மேலோட்டமான பதவி வரக்கூடாது. யாராவது ஒரு பயான்ல வழங்கப்படுத்துறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து என்ன தபியாத் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய கோபக்காரர் குர்ஆன் சொல்லல, ஹதீஸ் எங்களுக்கு சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த ரசூலுல்லாஹ் சொன்னது பொறுமைசாலி என்றுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரஹிமல்லாஹு மூசா,
மூசாவுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும், லக்கது ஊதிய அக்தர மிம்மா ஊதித்து. எனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய கஷ்டப்படுத்தப்பட்டாரு, ஆனா அவர் என்ன செஞ்சாரு, பொறுத்து கொண்டார் என்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த மேலோட்டமான பதிவெடுத்து சையத் குத்துப் என்ன சொல்றாரு தெரியுமா, கோவக்காரராக இருந்தாரு இவர். என்ன நினைக்கிறது, கப்பலில் போனது, புள்ளைய போட்டது, இப்படி தான் காட்டுறது. புள்ளைய போட்டது, கப்பலை ஓட்டையாக்கி விட்டது, இப்படி பாட்டின உடனே ஓ பெரும் டென்ஷன் பார்ட்டி போல அப்படின்ற மாதிரி என்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டிய பொறுமை அந்த வசனம் எல்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளவு சம்பவங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம் அதுல இருக்கலாம். அதனால இந்த சம்பவத்தின் ஊடாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயம் குஃபர்ல இருந்தும் கூட அவர் உதவி செய்ய போனது சமுதாயம் என்பதற்காக மட்டுமல்ல. குஃபர்ல அவங்க இருக்கிறாங்க, அப்படி இருந்தார்கள். சமுதாயம் என்றதுக்காக குஃபர்ல இருந்து போனாங்கன்னு சொன்னா அது சமுதாய வெறி என்று ஆகிரும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் போனது அதுக்கு இல்ல, அடக்குமுறையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அடக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பெரிய ஆதாரம், மதியன்ல பனு இஸ்ரேலா இருந்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாரு. அந்த பெண்கள் பனு இஸ்ரேலை சேர்ந்தவர்களா? இல்லை. அங்கே அதை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாரு, செய்தார். அப்ப அங்கே அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார் இருக்கிற நேரத்தில் இந்த அமைப்பில் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயும் என்ன செய்யல, உதவி செய்யவில்லை. எந்த அளவுக்கு இதை சொல்லி காட்டுறாங்கன்னா, கோபத்தில் செஞ்சாரு, சமுதாய வெறியில செஞ்சாருன்றது இது பிழை. அது எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, இப்போ அந்த போயிட்டு வரக்குள்ள இவங்க காளை கன்று எடுத்துட்டாங்களே, காளை கன்று எடுத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்வா வேகத்தில் எடுத்து வந்தான், ஒரே வீசிட்டாராம். நம்ம கூட குர்ஆனை கீழே போடுவோமா அப்படின்னு கேட்குறேன். நம்ம கூட குர்ஆனை கீழே போடுவோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை தூக்கி வீசிட்டாரு அப்படின்னு. இது இந்த ஒப்பீடு என்னத்தை காட்டுது? நம்ம பெரிய பொறுமைசாலி மாதிரியும், எவ்வளோ கோவம் தான் நம்ம குர்ஆனை கீழே போடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டார், விவரம் இல்லாம குர்ஆன் வகி அப்பதான் எடுத்துட்டு வரார் நேரடியா, அதை தூக்கி ஒரே வீசா இப்படித்தான் தர்பியா கொடுக்கிறதா? அன்புள்ள சகோதரர்களே, அல்கல் அல்வாஹ வீசினார்னு யார் சொன்னது? அல்காவுக்கு அது மட்டும்தானா? அல்கான்றதுக்கு அது மட்டும்தானே? வைத்தார்னு சொல்ல முடியாதா? போட்டார்னு சொல்ல முடியாதா? இதை வீசினார் என்று என்ன செய்ய, அல்கான அதாவது நதியில போட்டான்னு ஒரு வார்த்தை வரும். அப்ப நதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய போட்டாங்க, ஒரே வீசி பொட்டி தூக்கி அப்படியே வீசினா தாய் வழங்கிட்டா. தாய் என்ன செஞ்சாங்க? அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சமுதாய கோத்திர வெறிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க உதவி செய்யவில்லை, அதுக்காக உதவி செய்யல. அவர் பக்கம் நியாயம் இருந்தது, அவன் காஃபிராக இருந்தால் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம் நட்பில் உதவி செய்தார்கள். இந்த உதவி மார்க்க எல்லைகளுக்குள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்ற பகுதி அதில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம். கடைசியாக நம்ம பார்த்த தொடர் என்னன்னு சொன்னால், இந்த செய்தி அல் வலா வல் பரா செய்தியில் மிக முக்கியமான தலைப்பு ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுடைய செய்தி. அதான் அச்சா நம்ம மறக்கவே மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஹாத்திப் இப்னு அபி பல்தா, சரியா? ஹாத்திப் இப்னு அபி பல்தா அவர்தான் இந்த செய்திகளுக்குரிய, அதாவது இந்த அல் வலா வல் பரா உறவு பாராட்டுதலும் பகைமை, இந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அது அல் வலா வல் பராவுடைய அந்த செய்தியில் ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுடைய செய்தி. அதில் அந்த செய்தியை நம்ம முழுசா என்ன செஞ்சோம், பார்த்தோம், சென்ற வகுப்புல பார்த்தது. அதுக்கு பின்னால அதாவது அந்த செய்தியில வைத்து இவர் சொன்ன சில சந்தேகங்களும் பதில்களும் என்ற அமைப்பில் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் என்று சொன்ன சில முக்கியமான செய்திகள். அதுல மிக முக்கியமாக ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுடைய செய்தியில இவர் பண்ணின ரிசர்ச் சொன்ன செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு குஃப்ர் செஞ்சுட்டு வரார், அவர் செய்தது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்படி செய்து வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார், சரியா? மீட்டலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விசாரிக்கிறார். ஏன் விசாரித்தார்கள்? செஞ்சுட்டு வந்தது பெரிய பிள்ளை, காஃபிருக்கு உதவி செஞ்சுட்டு தான் என்ன செய்யறாங்க, வாராங்க. விசாரித்த பின்னால உள்ளத்தில் அவருடைய உண்மை என்ன செய்கிறது, வெளிப்பட சிதுக். அவர் எதுக்காக செய்தாரு, அவர் ஏதோ ஒரு வேறு நோக்கத்தில் செய்தார், மார்க்க ரீதியான உதவிக்காக அவர் என்ன செய்யலைன்னு வெளியாகுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிடுறாங்க. இன்றைக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, காபிருக்கு உதவி செஞ்சுட்டு வரார். இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கும் காபிர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை, உதவி நடக்கிற நேரத்தில் கலவரம் நடக்குதுன்னு வைங்க. கலவரம் நடக்கிறன்னா ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடாது, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு நடக்குதுன்னா ஒன்றில் கலந்து கொள்ளாமல் இருக்கணும். அங்கே போய் பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்த பகுதிக்கு போய் இப்போ நான் பக்கத்து வீட்டுக்காரன் தானே, எனக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாரா என்ன செய்வீங்க? அதான் இப்போ கேள்வி. எப்படி? நான் பக்கத்து வீட்டுக்காரன், எனக்கு வேற வழி இல்லை, நான் அதனால செய்யாட்டி என்ன செஞ்சிருப்பாங்க, கொன்றிருப்பாங்க. அப்படி என்று சொன்னால் ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அமா ஹாதா ஃபக்கத் சதக, இவர் உண்மை உரைத்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? ரசூல் அவர் சொன்னாரு, சொன்னது உண்மையா இல்லையா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தலைன்னா உமர் ரலியல்லாஹு சொன்னதான் சட்டம். என்ன சொன்னாங்க? இவர் கொல்லப்படணும்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா சட்டம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு துரோகம் செய்கிற நேரத்தில் கொல்லப்படணும் என்றாங்க. உமர்லாவோட சட்டத்தை எது உமர்லாங்க சொன்ன அந்த இஸ்லாமிய சட்டம் தான் அது. அதை எது தடுக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் உண்மை உரைத்தார் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு மட்டும் உரியதா இப்படி உண்மைப்படுத்த செய்தி, அல்லது இந்த காலத்துக்கு பொறுத்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மட்டும் உரியது, இந்த காலத்துக்கு அது இல்லை? யாராவது செஞ்சுட்டு வந்தா அவர் என்ன செஞ்சிடணும்? மரண தண்டனை கொடுக்க வேண்டிய இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அப்படி எடுப்பதா, அல்லது அவர் எதை சொல்றாரோ ஒரு வார்த்தை சொல்றாரு இது காரணமாக தரணது உண்மையில அந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு விளங்குது சூழல், அதை வைத்து நாங்கள் நடந்து கொள்வதா? இதுதான் நம்ம சென்ற வாரம் என்ன செய்தோம் பார்த்தோம். என்ன முடிவு வந்தோம் அது நீங்களே சொல்லுங்க. அப்படியே என்ன 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 முடிவு? அந்த நிகழ்வை அந்த சூழலை நாங்க கவனத்தில் கொண்டு அந்த சூழலுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அது பொருத்தமாக இருந்தால் அந்த பொருத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது, இல்லையா அந்த அரசாங்கம் என்ன செய்யும் அதை முடிவெடுக்கும். இதுதான் நம்ம பார்த்தது. மற்றபடி சிலர் இந்த கருத்து கொண்டிருக்கிறாங்க, அதான் ஹவாரிஜிகளுடைய கருத்து. என்ன கருத்து? அப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்தா அவனை கொன்றணும். கொன்றணும்னா இஸ்லாமிய ஆட்சியில் மட்டுமல்ல, தனிப்பட்ட சிறுபான்மையா நாடு வாழ்ற நேரத்தில் என்ன செய்யறாங்க? போற வழியில ஷூட் பண்ணலாம்னு ஃபத்வா கொடுத்துடுறாங்க. நடக்குதா இல்லையா? போற வழியில ஷூட் பண்ணிடலாம், வீட்டுக்குள்ள வச்சு ஆளை என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பிழை. இஸ்லாமிய ஆட்சி தான் முடிவெடுக்கணும் ஒன்று. இரண்டாவது அம்சம் விசாரணை நடத்துவதில் தவறு இல்லை. செயல் அவர் கன்ஃபார்மாக உதவி செஞ்சார் என்று தெரிந்தாலும் சரி விசாரணை நடத்துவதில் என்ன தவறு இல்லை என்பதுதான் சென்ற வார அந்த வகுப்புடைய ஒரு சுருக்கமான ஒரு பகுதி. மேலே ஏனைய உபபதிவுகள் இருந்தாலும் இது ஒரு சுருக்கமான ஒரு பகுதி என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த செய்தியை படிக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க காரணம் கேட்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லு. காரணம் கேட்காம நீங்க காஃபிராகி விட்டீர்கள் ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்பட்டுச்சு. அது என்ன? காரணம் கேட்காமலே ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்பட்டுச்சு. எப்படி? அது என்ன செய்தி தெரியுமா? இல்ல, அதாவது காஃபிர்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில், காஃபிர்களோட நேரடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னன்னு சொன்னால் நபித்தோழர்கள் அதாவது சில வார்த்தைகள் பேசுறாங்க. நபித்தோழர்கள் என்று சொல்றது நபித்தோழர்கள் வட்டத்தில் அவங்க நயவஞ்சகர்களாக அடையாளம் காணப்பட்டவங்க, நபித்தோழர்கள் வட்டத்தில் உள்ளவங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தெரியும் என்ன பேசுறாங்கன்னு சொன்னா மார்க், அதாவது நபித்தோழர்கள் மாதிரி நல்லா பகலில் சாப்பிட்டு போட்டு இரவுல தூங்குறவங்கள பார்க்கல இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை குஃப்ரோ, அதாவது மார்க்கத்தை கிண்டல் அடிப்பது போன்ற 2-3 வார்த்தைகள் நபித்தோழர்கள் வட்டத்திலிருந்து அவர்கள் முனாஃபிக்குன்னு அறியப்பட்டவர்கள் அவங்க பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தெரியும் பேசுறாங்க. பேசப்பட்ட பின்னால் இந்த செய்தி யாருக்கு வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு. அப்படி கேட்கலாமா? நீங்க ஏன் குர்ஆனோட விளையாடுனீங்க, ஓ நியாயமா தான் விளையாடிக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அங்க விசாரிக்கவும் இல்லை பதில் சொல்லவும் இல்லை. குர்ஆன் வசனம் இறங்குது என்ன? கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அதாவது லா தஅததிருல் யௌம், காரணம் எதுவும் சொல்ல வேண்டாம், உதுர் சொல்ல வேண்டாம், நீங்கள் காஃபிர் அதாவது ஈமான் கொண்ட பின்னால் காஃபிர்கள் ஆகி விட்டீர்கள் என்ற வசனம் என்ன செஞ்சு இறங்குச்சு. இது உதுரோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மார்க்கத்தில் ஒருத்தர் விளையாடுறாரு, பரிகாசம் பண்றாரு, அவர் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக பரிகாசம் பண்ணினாருன்னு என்ன செய்யக்கூடாது, இல்லாட்டி விளையாட்டா ஜோக்கா செய்தோம் ஹைச்சுவைக்கு என்ன செய்தோம் என்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் விசாரிக்கல. ஆனால் இந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், விசாரித்தார்கள் என்ற பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப இதிலிருந்து என்ன புரியுது என்றால் காவிர்களோடு தொடர்பற்ற ஒரு விஷயத்தை நேரடியா ஒரே அடியா என்ன செஞ்சிட முடியாது, இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்னு சொல்லக்கூடாது. அதுல உள்ளத்துக்கு சம்பந்தம் நேரடியாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கப்படுகின்ற வரைக்கும் என்பது ஹாத்திப் பின் அபி பல்தாவுடைய அந்த செய்தியிலும் என்ன செய்து தெளிவாகுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன பகுதி என்று சொன்னால், அதாவது இப்ப நம்ம படிச்ச இந்த விஷயங்களை அவர் என்ன தலைப்பு போடுறாருன்னா தன்சீலு அஹ்காமில் வலா அலல் வாக்கி. நம்ம இப்ப படித்த இந்த வலா சம்பந்தமான சட்டங்களை பரால வலா சம்பந்தமான சட்டங்களை பிராக்டிக்கலாக இன்றைக்குள்ள இஸ்லாமிய நாடுகள் சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்து 2 பகுதி என்ன செய்யறாரு போட்டிக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதாவது இப்ப நம்ம படிச்ச அஹ்காமுல் வலா வல் பரா இதை எதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கிறோம்? இன்றைக்குள்ள அதாவது முஸ்லீம் நாடுகள் இருக்குது, இந்த முஸ்லீம் நாடுகளுடைய காவிர்கள் நாடுகளுக்கு இடையிலான இவர்களுடைய உறவு முறையில் என்ன செய்யறது கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம புரிந்து கொள்வது. என்ன காரணமாக இது நம்ம இந்த பகுதியை அவர் போடுறாருன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த உலகம் காவிர்களும் முஸ்லீம்களும் வாழக்கூடிய உலகம் தான், வெறும் முஸ்லீம்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு உலகம் அல்ல. ஒரு தனி மனிதன் தொடர்படாமலே இருந்துட்டு போயிடலாம், ஒரு காஃபிரோட. ஆனா ஒரு நாடு ஒரு நாள் என்ன செய்யலாது, அப்படி இருக்க முடியாது, சாத்தியமே இல்லை. ஏன்?
ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தூதரக தொடர்புண்டாவது என்ன செய்யும், அட்லீஸ்ட் ஆக குறைந்தது இருக்கும். தாலிபான் மாதிரி நம்ம இருந்துட்டாலும் இன்னொரு நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு என்ன வேண்டியிருக்கும், ஒரு தூதரக தொடர்பாவது வர வேண்டிய ஒரு கட்டமும் என்ன செய்யும் அதில் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான தொடர்பு முறைகளை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, ஏன் இது பேசப்பட வேண்டும் அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இந்த ஜமாத்தை இஸ்லாமி அதுபோல அதாவது IFT, SDPI, இஹ்வானுல் முஸ்லிமீன் இது போன்ற அமைப்புகள் கூடுதலாக எதை கையில் எடுத்து பேசுவாங்க அப்படி என்று சொன்னால் இதுதான். இந்த பகுதியை சரியா விளங்காத நேரத்தில் என்ன செய்வாங்க, இதை கையில் எடுத்து பேசுவார்கள். இந்த அமைப்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இளைஞர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மார்க்க உணர்வை கொண்டு போற நேரத்தில் அந்த உணர்வை எதன் ஊடாக கொண்டு போறாங்க, இதன் ஊடாகத்தான். அதாவது காஃபிர் முஸ்லிம்களுடைய அந்த உறவுமுறையுடைய பகுதிக்குள்ளால தான் என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போற நேரத்தில் என்ன வசனத்தை எடுத்து காட்டுறாங்க நீங்க பாருங்க. இதைத்தான் நீங்க அதாவது தாலிபான் என்ற பகுதி உருவாகின நேரத்தில் தாலிபானுடைய உமர் முல்லா போன்றவர்கள் அதை பேசாது விட்டாலும் இந்த உசாமாவுடைய சீடிக்கள் எல்லாம் என்ன வசனங்கள் ஓடும் தெரியுமா, அந்த வசனங்கள் எல்லாம் இந்த வார்த்தை தான் ஓடும். எந்த வசனம் ஓடும், இந்த குர்ஆன் வசனம். நீங்கள் பார்க்கலாம், தங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் காஃபிர்களோட விஷயத்தில் மிகவும் வேகமாக நடந்து கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். காஃபிர்களுடைய விஷயத்தில் வேகமாக ஓடி போறாங்க. எப்படி ஓடி போறாங்கன்னு சொன்னா, காஃபிர்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த உறவுமுறையை பாராட்டுறது, அவருடைய பழகிற விஷயத்தில் மிக வேகமாக என்ன செய்யறாங்க, அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்களிடமிருந்து எங்களுக்கு பாதிப்பு வரலாம் என நாம் பயப்படுகிறோம். குர்ஆன் வசனம் இது. அவர்களிருந்து பாதிப்பு வரலாம் என பயப்படுகிறோம், அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்க எல்லாருமே என்னது காஃபிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றா, இது வசனத்தை எடுத்து வச்சு அல்லாஹ் தஆலா இதை இன்னைக்கு யாருக்கு பேசுற மாதிரி இருக்குது, சவுதி அரேபியாவுக்கு பேசுற மாதிரி இருக்குது, துபாய்க்கு பேசுற மாதிரி இருக்குது, குவைத்துக்கு பேசுற மாதிரி இருக்குது, இப்படி எல்லா நாடுகளுக்கும் தெளிவாக நேரடியாக பேசுற மாதிரி இருக்குது. யாரு இப்படி பயப்படுறாங்களோ அவங்க எங்க போறாங்களா, வேகமா காஃபிர்கள்ட்ட போயிடுறாங்களா. போறது மட்டுமல்ல, கேட்டா சொல்றாங்க நக்ஷா துசீபனா தாயிரா, அங்கிருந்து ஏதாவது பாதிப்பு வந்து விடலாம் பயத்துல தான் நாங்கள் இப்படி சேஃப்டியா என்ன செய்யறோம், நடந்து கொள்கிறோம். அப்படியே இந்த வசனத்தை ஓதி காட்ட இளைஞர் சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு தான் இந்த வசனம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படி என்று சொல்லி என்ன அதை என்ன அல்லாஹ் முனாஃபிக்குகளுக்கு இறக்கினது. இதுக்கு யாருக்கு இறக்கினதுன்னா, முனாஃபிக்கள் போய் காபிரோட உறவு வச்சு கட்டிக்கிறாங்களே அவர்களுக்கு இறக்கின வசனத்தை நேர இவங்களுக்கு அப்ளை பண்ணும். அதே போல அலம் தர இலல்லதீன யஸமுன, அதாவது நாங்கள் குர்ஆனையும் சுன்னா அல்லாஹ்வையும் அவருடைய வேதத்தையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவரை நீங்கள் பார்க்கவில்லையா, தாகூத் யுரீதுன யதஹாகமு இல தாகூத், அவர்கள் தாகூத்தின் பக்கம் போய் தாகூத்துடைய நீதியை எடுத்துக்கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள், பார்க்கவில்லையா இந்த குர்ஆன் வசனங்கள். அது இப்படியான நிறைய வசனங்களை சொல்லி இப்படி ஒரு 15-20 வசனம் சொன்ன உடனே கேட்கிற இளைஞன் என்ன நினைப்பான், சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை சுன்னாத்தை நம்ம பின்பற்றுறோம், குர்ஆன்ல வரக்கூடிய இவ்வளவு வசனங்கள் நேர அல்லாஹ் தஆலா இதுக்கண்டே இறக்கின மாதிரி, யாருக்கு இங்க சவுதி அரேபியா கண்டே இறக்கின மாதிரி இருக்கு என்று சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. என்ன கட்டம், முதலாவது அமெரிக்கா போன்ற நாடுகளோடு வைத்திருக்கக்கூடிய உறவு. ரஷ்யாவோட வச்சா மட்டும் பேச மாட்டாங்க, அது வேற. சரி, அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். சரியா, அமெரிக்காவோட வச்சா மட்டும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இரண்டாவது கட்டம் எதுக்கு வருவாங்க தெரியுமா, அந்த அதாவது ஹலீஜ் இருக்குது, ஹலீஜ் யுத்தம், இந்த கல்ஃப் வார், இந்த 1996 நடந்த அந்த யுத்தம், அதை கொண்டு வருவாங்க. பாத்தீங்களா, அமெரிக்கா கொண்டு வந்து இறக்கினா இப்படி வைக்கலாமா, நாங்க இப்படி நம்ம வைக்கலாமா, அவர்களை கொண்டு வந்து நம்ம உதவி தேடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அது சரிப்பிழை விளங்கப்படுத்துவோம். இது நான் சொல்லது 2 பேர் எழுதின கட்டுரை, ஒருவருடைய வாசிப்பல்ல, இதுதான் அவர்களது கொள்கை. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு தெரியுமா, நாங்க உறவு வைப்போமா இல்லையான்ற லெவலில் நாங்கள் சிறுபான்மை நாட்டில் இருந்துட்டு, ஆனால் எமது சமூகத்தை பற்றிய தீர்ப்பு எங்களுக்கு சரியா தெரிஞ்சுக்கணும். ஹவாரிஜிகள் வழிகட்டது அவர்கள் இன்னொரு அவங்கள விஷயத்தை திருத்தாம இல்லை, ஹவாரிஜிகள் வழிகட்டது இல்லை, அவங்க நல்லவர்கள், 5 நேரம் தொழுவாங்க, உண்மை பேசுவார்கள், அவர்களை போல உண்மை பேசக்கூடியவர்கள் பிரிவினர்கள் யாரும் இல்லை. இமாம் இப்னு தைமியா சொல்றாரு, எல்லாம் செய்வாங்க. அவங்க எங்க பிரிஞ்சாங்க, மற்றவனுக்கு தீர்ப்பு சொல்றதுல. ஹவாரிஜிகள்ட்ட முதல் சிபத் என்ன, மற்றவனுக்கு தீர்ப்பு சொல்ல போய் தான் அழிஞ்சாங்க. அப்ப அதனால நாங்க அந்த இடத்துக்கு போகாம இருக்கணும்டா. எப்படி காபிர்களுடைய உறவு முறையை நம்ம சரியா புரிஞ்சு கொள்றோமோ, உறவு முறை வைத்துக்கின்ற அந்த முறையை சரியாக புரிந்து கொண்டு அதுல தீர்ப்பு எப்படி சொல்லணும் என்பதை சரியா தெரிஞ்சிருக்கணும். அந்த பகுதியை தான் அல் வலா வல் பரான்னு பேச மாட்டாங்க, ஆனா வேற மாதிரி என்ன செய்வாங்க, அதை பேசி கையாளுவார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்தோம். இப்ப இதுக்கெல்லாம் சுட்டி காட்டின பாத்தீங்களாங்க. ஆனா இவர்களுடைய இன்னொரு வடிவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க சரியா விளங்கல அக்கீதாவை, தலைகீழா விளங்கிதான் இப்படி பேசுறாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம், இந்த தாலிபான் ஆட்சிக்கு வந்துச்சு, அப்பையும் வேற மாதிரி பேச. தாலிபான் என்னது, இருக்கிற எல்லா தூதரக தொடர்பையும் கட் பண்ணி வித்தியாசமா முறையில் என்ன செஞ்சாங்க, நடந்துக்கினாங்க.
அதுக்கு வேற கட்டுரை. அப்படி என்றா என்ன தெரியுமா? எவனும் வரக்கூடாது, எவனும் வரக்கூடாது. அதுக்கு எப்படி கட்டுரை எழுதினாங்க தெரியுமா? சிலை உடைப்பதனாலோ, எப்படி சிலை உடைப்பதனாலோ, நம்ம கையை வெட்டி விடுவதனாலோ, களத்தை வெட்டி விடுவதனாலோ இஸ்லாமிய ஆட்சி நடந்து விடாது. என்ன செய்ய சொல்றீங்க? சரியா? அதனால இஸ்லாமிய ஆட்சி வந்து விடாதுன்னு எழுதினான். அவன் பாமியான் சிலை உடைக்கிறான், பெரிய சிலை. அது என்னத்துக்கு உடைச்சான் தெரியுமா? இவர்களுக்கு இந்த ஐநா சபையுடைய அந்த இது வரலையா, என்ன அந்த இந்த என்ன சொல்ற நிவாரண பணி, அது நடந்ததா இல்லை, இரண்டாவது நிவாரண பணி கொடுக்கல. ஆனா இவங்க இது வந்துட்டு போய் என்ன இந்த இதை என்ன சொல்றது, டூரிசம் வந்து இந்த சிலைகளை பார்த்து போட்டோ அடிச்சு அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, வந்துட்டு போறாங்க. இதுக்கு பழி வாங்கத்தான் அவர்கள் இதை உடைத்தார்கள். விளங்கிட்டா? எனவே இது இஸ்லாமிய அக்கீதால தவக்குலும் வேண்டும், அதே நேரத்தில் உலக விஷயம் இந்த ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் வேண்டும். அதாவது விரக்தி, சமுதாயத்தில் என்னத்தை ஊட்டி வளர்க்கிறதா, விரக்தி ஊட்டி வளர்க்கிறது. இந்த மாதிரி கட்டுரை எழுதினார்கள். இப்ப பாருங்க, அப்ப என்ன நாட்டை இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள், எப்படிப்பட்டதை உருவாக்க, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அதே நேரம் எகிப்தில் முர்சி வந்த நேரத்தில் இனி இல்லாத ஆதரவை என்ன செய்தார்கள், தெரிவித்தார்கள். வந்த நேரத்தில் இனி இல்லாத ஒரு ஆதரவை தெரிவித்தார். பார்த்தோமா இல்லையா? அப்ப இது இந்த இல்லாத ஆதரவு தெரிவித்த நேரத்தில் அவர் கொடுத்த வாக்குகள் என்ன? இங்க வந்து எல்லாரும் நிம்மதியா வாழலாம், இஸ்லாமிய துஸ்தூர்லாம் இங்க என்ன செய்யாது, வராதுன்னு தெளிவா சேனல்ல என்ன செஞ்சாரு, பேசினாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த பலஸ்தீனுக்கு அந்த இடத்தை திறந்து விட்டாரு. அந்த இடத்தை என்ன செய்யாரு, திறந்து விட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா? இதுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பார்வையில் என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? இது ஒரு இனவெறி தான். ஒரு முஸ்லிம் முன்னேறணும், ஒரு முஸ்லிம் நல்லா வரணும், ஒரு முஸ்லிம் தலை தூக்கணும், இதெல்லாம் இஸ்லாத்தோட வரணும். எப்படி வரணும்? இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு முஸ்லிம் வரணும், இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு முஸ்லிம் வரணும். முஸ்லிமா இருந்தா வரணும், முஸ்லிமா இருந்தா நடக்கணும், தகுதியானவன் காபிரா இருந்தால் அவனை வெளியே போற்றணும் என்பது எது? இது இனவெறி. இந்த அமைப்பிலான அணுகுமுறை இருக்குது. இந்த அணுகுமுறையின் காரணமாக இந்த மாதிரி நடந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களை இப்படி சொல்லிட்டு என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொன்னா, இது இந்த மாதிரி இறக்கினாங்க எல்லாம் வந்து காஃபிர்கள், குஃபர், இந்த வார்த்தையை சொல்லலாம் இருக்கிறாங்க. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. சும்மா ஒரு கை எடுக்கிறதும், ஒரு காலை எடுத்துடுறதும், ஒரு களத்தை வெட்டுறதும், முகத்தை மூடினா இஸ்லாமிய ஆட்சியா அப்படின்னு கேட்கிறான். இப்படி செஞ்சா இஸ்லாமிய ஆட்சியா அப்படின்னு கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் தவறான அணுகுமுறை. அன்புள்ள எந்த அளவுக்கு ஆகினாங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு இந்த இதில் சொல்லி காட்டுவதற்கான காரணம், இதுல நாங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களது இளைஞர்கள் அல்லது இந்த கருத்தில் கவரப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிறாங்க. பலஸ்தீன்ல அடிக்கடி ஒப்பந்தம் நடக்கும். யாதோட? ஜூஸோட, இந்த யூதர்களோட ஒப்பந்தம் நடக்குமா இல்லையா? நடக்கும். இந்த ஒப்பந்தம் ஹராம்ட்டாங்க. இந்த ஒப்பந்தம் ஹராம். அதுக்கு அவர்கள் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? இந்த ஒப்பந்தம் ஹராம் என்பதற்கு அவர்கள் சொன்ன உதாரணம், ஒருத்தன் வார அவனோட வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து அபகரிச்சிட்டான். உன்னோட வீட்டை அபகரிச்சு, இதான் என் வீடு, என் வழக்கெல்லாம் போகுது. இப்போ வழக்கமாக மக்கள் பேசுகிறாங்க, ஏன் இப்படி உனக்கும் வாழ்றதுக்கு வசதி இல்லை, வேற வழி இல்லாமல் இருக்கிறாய் அப்படின்னா கொஞ்சம் சரி, ஓகே, நம்ம ஆஃப் வச்சுக்கணும். யாரு? வீட்டில் உள்ளவன் சொல்கிறா, உனக்கு அரைவாசி, எனக்கு அரைவாசி வச்சுக்கணும் அப்படின்னா சரி, ஓகே, ஒப்பந்தம் பண்ணா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்குறான். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கிடைச்சா என்னது, ஏண்ட வீடு, அவன் அபகரிச்சிக்கிறான், ஆஃப் வச்சுக்கணும்னா எப்படி இருக்கிறது? இதுதான் ஆதாரம். எதுக்கு ஆதாரம்? இந்த மாதிரி பலஸ்தீனை அபகரித்த பின்னால இது மட்டும்தான் எங்களுக்கு, இந்த பகுதி எங்களுக்கு இல்லை என்று சொல்லி ஒப்பந்தம் பண்றது ஏதான். இந்த மாதிரி ஊட்ட அபகரிச்ச பின்னால கொடுக்குற புக்கே போட்டாங்க, அதுக்கு தனியே புக்கா போட்டாங்க. இதை மொழிபெயர்த்து விட்டு ஷேக் பின் பாஸ் கொடுத்த ஃபத்வாலாம் பார்த்தீங்களா? இவர்கள் எல்லாம் இந்த 1-2 போற விஷயங்களுக்கு ஃபத்வா கொடுக்கத்தான் என்னது தகுதியானவர்கள், இதுக்கு ஃபத்வா கொடுக்க தகுதி இல்லைன்ற மாதிரி எழுதினான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் வச்ச ஆதாரத்தை நம்ம படிக்காட்டி இந்த உதாரணம் சரியா படுமா? படாதா? படும். ஆதாரம் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? மக்காவை விட்டு முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அப்படித்தானே இல்லையா? முழு முஸ்லிம்கள் அவங்க பிறந்தவர்கள் அங்க, அப்ப நாட்டுடைய மக்களா இல்லையா? அவங்க அந்த நாட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னால எதுக்கு வந்தாங்க? நாட்டில் வாழ்றதுக்கு வரல, உம்ராவுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? உம்ராவுக்கு தான் வந்தாங்க. அந்த உம்ரா நீ செய்யக்கூடாதுன்னு ஒப்பந்தம் பண்ணாங்களா இல்லையா? ஒப்பந்தம் பண்ணாங்க. ஒப்பந்தம் பண்ண இடத்துல ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்களா? அங்கீகரிக்கலையா? அங்கீகரித்தார்கள். எங்களுக்குரிய ஆதாரம் அதுதான். அப்ப இதே உதாரணத்தை இப்ப அங்க அப்ளை பண்ணீங்கடா, வீட்டு உதாரணத்தை, அதை விட மோசம், வீட்டுக்கு நீ விசிட் பண்ணிட்டு போகலாம். அதான் இப்ப ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் வந்து வரலாம் அல்ல, இந்த வீட்டுக்கு அடுத்த, அதுவும் இந்த வருஷம் நீ விசிட் வரக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து ரூம் எல்லாம் பார்த்துட்டு போ, அப்படி என்கின்ற உதாரணம் தான் இப்ப அங்க பொருந்தும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்ட. எப்பொழுதும் நாங்க ஒரு விஷயத்தை வாக்கில வைக்கிற நேரத்தில் உதாரணங்கள் அவசரமா உள்வாங்கிடக்கூடாது. குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இரண்டாவது,
இரண்டாவது அம்சம் மதீனாவுடைய அந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் யாரோட ஒப்பந்தம் பண்ணாங்க? யூதர்களோட. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கே படு பயங்கரவாதிகள் என்று குர்ஆன் சொல்லக்கூடியது யாரு? யூதர்களை தான் சொல்றாங்க. அப்படி சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணது யாரோட? இஸ்ரவேலோட. யாரோட ஒப்பந்தம் பண்ணது? இஸ்ரேலோட பண்ண ஒப்பந்தம் தான். அதாவது அந்த ஒப்பந்தம் பண்ணினா என்ன நடக்கும்? ஏற்கனவே அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஏற்கனவே அந்த இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டு வராங்க. இதுல நான் சொல்ற நேரத்தில் நீங்க உதாரணங்கள் அது இதெல்லாம் விட்டுருங்க, அந்த செய்திகள் இருக்குதே, இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்கள், இதுதான் நீங்க ஞாபகத்தில் வைத்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் பண்ணது ஏற்கனவே பழைய காலத்திலிருந்து இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த மதீனத்து காபிர்கள் எத்தனையோ பேர் யூதர்களாக மாறியிருந்தார்கள். எப்படி மாறியிருந்தாங்க? யூதர்களாக மாறி இருந்தார்கள். அப்ப யூதர்களாக மாறுற அளவுக்கு அவங்களோட காலம் இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணினால் என்ன இருக்கும்? அந்த அவர்களுடைய எல்லைக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த யூதர்களோட பனு குறைலா, பனு நுதைர் இவர்களுடைய அந்த பகுதிக்குள்ள என்ன இருக்கும்? கன்ஃபார்மா அவர்கள் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்கள் நிச்சயமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக அவங்க வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்படி அவர்கள் அதில் அவர்களுடைய வணக்க விஷயங்களை செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் சொல்லுவாங்க, விளங்கிட்டா? அவர்கள் மோசமானவர்கள் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் மதீனாக்குள்ள நடக்குது. அவர்களுடைய எல்லா துக்கூசுகளும், எல்லா அதாவது அவருடைய சம்பிரதாயங்கள் அங்க நடக்கும். இருக்கத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒப்பந்தம் பண்ணினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக அவர்களை வெளியேற்றினார்களா? இல்லை. அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களோட நாங்கள் என்ன செய்வோம்? இந்த ஒப்பந்தத்தை இருப்போம். நாங்கள் அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அல்லாஹ்வே குர்ஆன் எல்லா சட்டங்களையும் சொல்லிட்டு பொதுவாக விதிவிலக்கு கொண்டு சொல்லுவாங்களா? பராஅத்து மினல்லாஹ் என்று வருதானே? அல்லாஹ் தஆலா நீங்கி கொண்டா இந்த ஒப்பந்தத்தில் இருந்து சொல்லுவார். இலல்லதீன ஆஹத்து, இதுக்கு முன்னால நீங்க யாரோட ஒப்பந்தம் பண்ணிருந்தீங்களோ அவர்களோட வரைக்கும் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யும்? இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை நம்ம யோசிக்கணும். இரண்டு இதில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் வலா வல் பரா பகுதியை நம்ம பிராக்டிகலா அப்ளை பண்ற நேரத்தில் எங்களுக்கு இரண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, ஓவரா தசாகுலா போய் எல்லாரோடையும் மிக்ஸ் ஆகிறது, எல்லாம் ஒன்று என்ற லெவலுக்கு ஆகிறது. இந்த பகுதியும் நம்மளுக்கு வரக்கூடாது. ஓவரா கடுமை காட்டி ஹவாரிஜ் லிஸ்ட்ல போய் சேர்ந்துடுறது. எங்க போய்? ஹவாரிஜ் லிஸ்ட்ல போய் சேர்ந்துடுறது. இந்த இரண்டுக்கு மத்தியில நம்ம போகணும்டா இந்த குர்ஆன் வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் அதோட சேர்த்து தெரியணும். எதோட சேர்த்து? இவங்க எடுத்து காட்டுவாங்களே குர்ஆன்ல எப்படி வருது, இந்த மாதிரி இந்த வசனங்கள் தெரிந்து கொள்வதோட ஹுதைபியா உடன்படிக்கை, பனு நுதைர், பனு குறைலாவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்த உடன்படிக்கை, ஒப்பந்தங்கள், இன்னும் உள்ள ஏராளமான ஹதீஸ்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தால் மட்டும்தான் எப்பொழுது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் வச்சிருந்தாங்க. அப்ப பள்ளிவாசல் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய பிரதேசத்தில் புதிதாக இன்னொரு வணக்கஸ்தலம் எழுப்பலாமான்னு கேட்டா கூடாது. இன்னொரு வணக்கஸ்தலம் எழுப்பலாமான்னு கேட்டா கூடாது. இருக்கிற வணக்கஸ்தலம் வணங்குறதுக்கு யாருமே இல்லை, அந்த சமுதாயமும் இல்லை, அதை வைக்கலாமான்னு கேட்டா கூடாது. அதே நேரம் ஏற்கனவே இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுவதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் அங்க வாழ்ந்து கொண்டு வருது. நாங்க உடன்படிக்கை செஞ்சுதான் அந்த சமுதாயத்துக்குள்ள என்ன செய்யறோம்? என்ட்ராகிறோம்டா அவர்களுக்கு அவர்களுடைய பிரதேசங்கள்ல வழங்குவதற்கு அனுமதி உண்டு என்ற பகுதி நம்ம என்ன செய்யறோம்? இதுல புரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி அவர்கள் இல்லாம போறனால அவர்கள் துரோகம் செஞ்சிட்டாங்க, அநியாயம் செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? அதை நம்ம நீக்கி விடலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த பகுதியை நம்ம புரிந்து கொண்ட பின்னால இன்னொரு செய்தியை பாருங்கள். இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இது அந்த ஆப்கானிஸ்தான் விஷயத்தை சொல்ற நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் மறந்துட்டு, சிலை உடைப்பெல்லாம் இஸ்லாமில் எழுதினாங்க தானே. அந்த நேரத்தில் சவுதி அரேபியால ஒரு அமீர் கட்டுரை எழுதுறாரு. என்ன தெரியுமா? லவ் சக்கத்த மல்லா யஅலம் லசகத்தல் கிலாஃப், தெரியாதவர்கள் மௌனமாக இருந்தால் கருத்து முரண்பாடுகள் எப்பொழுதோ போயிருக்கும். எப்படி எழுதுறாரு? இங்கெல்லாம் எழுதினாங்க, அந்த சிலையை உடைத்திருக்க கூடாது, வரலாற்று பாரம்பரியம் எல்லாம் என்ன செய்தாங்க, இங்கெல்லாம் பேசினாங்க. அந்த நேரத்தில் எழுதினாரு, லவ் சக்கத்த மல்லா யஅலம் லசகத்தல் கிலாஃப், தெரியாதவர்கள் மௌனித்தால் கருத்து முரண்பாடுகள் எப்பயோ என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஹத்முல் அஸ்னாம் மினல் இஸ்லாம், சிலை உடைப்பு இஸ்லாத்தில் உள்ள ஒன்று அப்படின்னு ஒரு அமீர் என்ன செஞ்சாரு? கற்று எழுதினார். இப்ப அமெரிக்காவுக்கு பின்கால போறது, அதுல போறது, இதுல போறதுன்னு சொன்னா இப்படி வார்த்தை மட்டும் சொன்னா சரி வருமா, அல்லது கொள்கையை சரியா நம்ம செய்யற விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், உறுதியா இருக்கணும் மட்டும் சரி வருமா? ஆனா இதெல்லாம் மொழிபெயர்க்க மாட்டாங்க, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, மொழிபெயர்க்க மாட்டாங்க. அப்ப இந்த தெளிவான வசனங்கள் அப்ப சொல்ற நேரத்தில் டூரிசம் பாரம்பரியம் என்று பேசுனது யாரு? இவர்கள் தான். இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றாங்க உண்மை. ஆனா இஸ்லாமிய ஆட்சி வந்தா என்ன நடக்கும் என்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இஸ்லாமிய ஆட்சியில் காபிர் படைத்தளபதியாக இருக்கலாம், பாத்துக்கங்க.
எப்படி இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு காபிர் படை தளபதியா இருக்கலாம், அதாவது டோட்டல் நாட்டை கொண்டு போய் தாரை வார்க்கலாம். சரியா? ஒன்று. அதே போல இஸ்லாமிய ஆட்சியில் யார் யாரெல்லாம் முதலமைச்சராக பெரும் பெரும் பதவியில் நீதிபதியாக எல்லாம் வரலாம். நீதிபதி அவன் வந்து அவன் முதல்ல எப்படி அவன் நீதிபதியாக வருவான்? வரலாம். இது மாத்திரமல்ல, அது நிறைய இருக்குது. விளங்கிட்டா? இந்த அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே யூகேல பேத்திருந்தா சரி, அவ்வளோதான். பேரை மட்டும் மாற்றணும், பேரை மட்டும் மாற்றணும். இது மாதிரி சொல்லுவார்கள். அதுக்கான புத்தகம் போட்டிக்கிறாங்க. இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பால் வெள்ளை நிறத்தில் வரும் இந்த புத்தகம், ரெட் லெட்டரில் வரும். இந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் வந்தால் என்னென்ன செய்யணும் எல்லா பகுதியும் பேசப்பட்டிருக்குது. ஆனால் ஹவாரிஜிகளுடைய ஸ்டேட், அது யாருடைய? ஹவாரிஜிகளுடைய இடம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துசாலிஹூன ரூம சுல்ஹன் ஆமினா. துசாலிஹூன ரூம சுல்ஹன் ஆமினா. ரோம் என்றது யார்? ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ரோம் என்று சொல்றதெல்லாம் யாரு? ஒரு அன்றைக்குள்ள பெரிய ஒரு வல்லரசாக இருந்த கிறிஸ்து ஆட்சியை நீங்க துசாலிஹூன ரூம், ரோமர்களோடு சமாதானம் செய்து கொள்வீர்கள். சுல்ஹன் ஆமினன், அந்த சமாதானம் எப்படி இருக்கும்? பாதுகாப்பான சமாதானமாக இருக்கும் அப்படின்றாங்க சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய, ஏற்கனவே உள்ளதில்லை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்தி. வதக்ஸூன அன்தும் வஹும், வதக்ஸூன அன்தும் வஹும் அப்படின்னா என்ன? நீங்களும் அவர்களும் யுத்தம் செய்வீர்கள் சேர்ந்து. நீங்களும் அவர்களும் சேர்ந்து யுத்த காலத்தில் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். இங்கே தான் நீங்கள் மிக முக்கியம். படை தளபதியாக வைக்கலாம்ன்றது இதை தான் வைப்பாங்க. சரியா? எப்படி இஸ்லாமிய ஆட்சியில் இராணுவ படை தளபதியை யாரை வைக்கலாம்? காபிரை வைக்கலாம்ன்றது இதை தான் வைப்பாங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த செய்தி சொல்லக்கூடிய சப்ஜெக்டையும் எடுத்துக்கொள்ளணும். அதாவது வஹும் அதுவம் இவ்வராஇஹிம், யாரோட போராடுவார்கள்? இவங்க ரெண்டு பேருக்கும் வெளியே உள்ள ஒரு எதிரி, பின்னால் உள்ளது யாரு? யூதர்கள். அவர்களோடு நீங்க என்ன செய்வீங்க? யுத்தம் செய்வீங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எதிரே நெருக்கமான சமுதாயமாக யாரை சொல்றா? அல்லதீன காலு இன்னா நஸாரா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் யார் சொன்னார்களோ அவர்கள் தான் அவங்களே அக்ரபன் நாஸ், மிகவும் நெருக்கமானவர்களாக காண்பீர்கள். ரைட். அடுத்ததாக ஃபதஸ்லமூன வ தக்னமூன ثم தன்ஸிலூன பிமர்ஜின் ذي துலூல். அதாவது என்ன சொல்றாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பின்னால வெற்றி பெறுவீர்கள். தஸ்லமுனா நீங்க தப்பிடுவீங்க, தப்பி ஒத்தகனமும் நிறைய கனிமத்தெல்லாம் கிடைக்கும், வெற்றி பெற்று விடுவீர்கள். பின்னர் து துலூல் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? இறங்குவீர்கள். ஃபயகூமு இலைஹி ரஜுலும் மினர் ரூம், சேர்ந்தா இந்த பிரச்சனை வரும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா சேர்றதுக்கு அனுமதியும் சொல்றாங்க. இதுல என்ன நடக்குமாண்டா, ஃபயகூமு இலைஹி ரஜுலும் மினர் ரூம், அந்த இடத்துல ஒரு மனிதர் என்ன செய்வார் என்று சொன்னால் எழும்புவார். எழும்பு ஃபயர்ஃபஉ ஸலீப், சிலுவையை தூக்கி வைப்பார். இப்படி வெற்றி தந்து விட்டான் கடவுள், என்னது தூக்கித்தான் ஆகணும், அவன் தூக்கிடுவான். ஒப்பந்தத்தோட போறோம், கவனமாக இருக்கணும். அதெல்லாம் ஒரு முஸ்லீம் வேணும்னா அதை பேணுவான், ஒரு முஸ்லீம் பேணுவான். யூதர்களுடைய வார்த்தை என்ன? கிறிஸ்தவ ஆட்சியில் நம்ம நிம்மதியாக இருந்த ஆட்சி அது முஸ்லீம் ஆட்சி. முஸ்லீம் அதை பேணுவான். ஆனா இவன் என்ன செய்ய மாட்டான்? பேண மாட்டான், தூக்கிட்டான். வயகூலு, அப்ப அந்த நேரத்தில் அவன் சொல்ல லா அதா அல் அதா அலா கலப சலீப், அலா கலப சலீப், சிலுவை வெற்றி பெற்று விட்டது அப்படின்றான். சிலுவை வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்லுவான். ஃபயகூமு இலைஹி ரஜுலும் மினல் முஸ்லிமீன ஃபயக்துலு, முஸ்லிம் ஒருத்தர் எழும்புவார், அவரை கொன்றுவார். யுத்த காலத்தில் முடிவில் தான் இருக்கிறது. சரியா? நம்ம இந்த நிலையிலிருந்து அதை பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம கொன்றுவாருன்னு நம்ம பாரமாக, அங்கே யுத்தம் முடிஞ்சிருக்கும், யுத்தம் முடிஞ்சு வாளோட இருக்கிற அல்லது ஆயுதங்களோடு இருப்பான். சரியா? ஃபயக்துலு, கொன்றுவார். ஃபைந்ததாலிக தக்திருர் ரூம், இப்படி நடந்தா பிரச்சனை எப்படி முடியணும்? நீ செஞ்சதும் பிழை, நீ செஞ்சதும் பிழை, இப்படி தானே முடியணும். அப்படி முடியாது. அந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தத்துக்கு ரோமர்கள் மோசடி செய்வார்கள். யார் மோசடி செய்வாங்க? முஸ்லீம்கள் செய்ய மாட்டாங்க. அவ்வளவு, அதாவது இந்த இந்த உலகத்திலேயே கொள்கை என்ற விஷயத்தில் பற்றுடனும் மிக உறுதியுடனும் மற்ற கொள்கையை வெறுப்புடனும் பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான். ஆனா ஒப்பந்தம் என்று வந்தா அதே உறுதியை காட்டிய சமுதாயமும் இந்த முஸ்லீம் சமுதாயம் தான். அடுத்த சமுதாயத்தை ஒரு கலவரத்துக்கு தூண்டுவது மிக லேசு. ஆனா ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை கலவரத்துக்கு தூண்டுறது மிக லேசு அல்ல. பொறுமை தாங்க முடியாத கட்டத்தில் தான் இங்கிருந்து கலவரமா என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்குமே தவிர மற்றபடி வந்திருக்காது. ஆனா அப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? குஃப்ர் தான். அவர்கள் ஃபைந்ததாலிக தக்திரு ரூம் வ தகூனுல் மலாஹிம், உடனே யுத்தங்கள் என்ன செய்யும்? அந்த இடத்துல ஆரம்பிக்கும். ஃபயஜ்தமிஊன இலைக்கும், அவர்கள் ஃபயஜ்தமிஊன இலைக்கும் ஃபயஅதூனகும் ஃபீ 80 காய மஅ குல்லி காயத்தின் 10,000,
உங்களுக்கு எதிரான யுத்தத்தில் எப்படி படை வரும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஃபயதூன ஃபீ 80 காயா ஐ ஃபீ 80 ராயா, 80 கொடிகளுக்கு கீழே வருவாங்க. அப்படின்னா எவ்வளவு படைக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு கொடியை தூக்கிட்டு வரேன்னா 80 பேர் அர்த்தம் இல்லை. எத்தனை? அவ்வளோ பல பல்லாயிரக்கணக்கான படையோடு வருவாங்க. மஅகுல்லி ராயா அஷ்ரத்து ஆலாஃப், ஒவ்வொரு கொடி கீழே 10,000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கொடி. அப்போ முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இடையில் என்ன செய்யும்? அந்த யுத்தம் நடக்கும். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றி என்ன செய்வான்? கொடுப்பான்னு பார்க்குறோம். இந்த செய்தி இந்த அல் வலா வல் பரா பகுதியில் மிக முக்கியமான பகுதியா இல்லையா? எதுக்கு? சுல்ஹன் ஆமின, பாதுகாப்பான ஒரு ஒப்பந்தம் நடக்கும் என்கின்ற பகுதி. பாதுகாப்பான ஒரு ஒப்பந்தம் நடக்கும் என்ற பகுதி. இது இஸ்லாமிய நாட்டுக்குள்ள காவிர்களோட சேர ஒப்பந்தம் அல்ல, வெளிநாட்டோட சேர ஒப்பந்தம். இது வெளிநாட்டோட சேர ஒப்பந்தம். யாரை எதிர்க்கிறதுக்கு? பொது எதிரியோட எதிர்க்கிறதுக்கு. இந்த பொது எதிரி வார்த்தை எல்லா இடத்துலையும் சரியில்லை, எல்லா இடத்துலையும் சரி வராது பொது எதிரி என்ற வார்த்தை. இந்த இடத்துல சொல்றேன், அதாவது பொது எதிரி ஒன்றை எதிர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? ஒன்று சேருவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்து என்ன விளங்குன்னா, அவர்களுக்கு சில ஹுக்கூக். ஒரு முஸ்லீம் அங்க முன் வந்து என்ன சொல்லல, அல்லாஹ்வுடைய உதவியா நாங்க என்ன செய்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம் வார்த்தை சொல்லல. சொல்லி இருந்தால் அது கிறிஸ்தவர்களுக்கு முரண் இல்லை. சொல்லி இருந்தால் அது கிறிஸ்தவர்களுக்கு முரண் இல்லை. அப்படியாவது அவங்க சொல்ல வச்சுக்கலாம். ஏன்? அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சு சொல்லுவாங்க. ஆனா யார் முன் வந்து அப்படி இருந்த ஒரு முஸ்லீம் சொல்லல, அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தத்தை பேணுவது, ஒப்பந்தம் பண்ணுவது, அந்த ஒப்பந்தத்தில் சில மார்க்க ரீதியாக அல்லாமல் நாடு ரீதியான சில விட்டுக் கொடுப்புகள் நடப்பது என்பது இயல்பு என்பது இந்த செய்தி என்ன செய்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாளும் ஒப்பந்தம் செய்து கொள்வதும் அதுக்கான சில விட்டுக் கொடுப்புகள் செய்து கொள்ளும், மார்க்கத்தில் மற்ற விஷயங்களை விட்டுக் கொடுப்புகள் செய்து கொள்வதும் ஒரு நாளும் அது எதுல வந்து சேராது? குஃப்ர்ல வந்தோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற இடத்துல வந்தோ சேராது. ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்கடா, இன்னி லா அஸ்தஈனு பி முஷ்ரிக், நான் முஷ்ரிக்கை கொண்டு உதவி தேட மாட்டேன், அவன் எனக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தான். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோட பண்ணின ஒப்பந்தம் எதுக்கு? காபிர்களை எதிர்க்கத்தான், வெளிநாட்டு எதிரிகளை எதிர்ப்பதற்காகத்தான் யூதர்களோடு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி இருந்தார்கள். எனவே இந்த பார்வை இல்லாமல் போனால் பல பிரச்சனை என்ன செய்யும்? உண்டாகும். இந்த சரியான பார்வை இல்லாமல் போனால். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு இவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான இரண்டு, அடிக்கடி சொல்லக்கூடிய இரண்டு உதாரணம் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். சவுதி அரேபியா வைத்து சொல்வதாக இருந்தால், சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள அந்த உடன்பாடும் தொடரும். இரண்டாவது அம்சம் இந்த கல்ஃப் வார், அதாவது வளைகுடா யுத்தம். இது ரெண்டும் தான் என்ன செய்வார்கள்? அவனை கொண்டு வந்து இறக்கி இடத்தை கொடுத்துட்டாங்க. கொண்டு வர நேரத்தில் அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம், அது வேறு அம்சம். வாரவனுக்கு நோக்கம் என்ன செய்யலாம்? ஏதரிக்கலாம். அது எங்களுக்கே தெரியுதுன்னா இந்த நாட்டுக்கு தெரியாம இருக்காது. ஆனால் அந்த நாடு என்னென்ன முடிவெடுக்குது, நடவடிக்கை எடுக்குதுன்றதுக்கு திடீர்னு எடுத்தான் பிடிச்சான பேர்ல என்ன செஞ்சிடக்கூடாது? காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாங்க, முடிஞ்சது அப்படி என்று சொல்லிவிடக் கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் இந்த நாடை இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கிறதுக்கு அவங்க முதலாவது முன்வைக்கிறது இதே அல்ல, வஹாபிசம். எதை முன்வைப்ப? இந்த ஏகத்துவம் இங்க நடந்துட்டு பாருங்க. வேற முஸ்லிம்களுக்கு கபர் கட்ட இடம் இல்லை பாருங்க, அப்படித்தானே? இங்க கபர் வணங்க இடம் இருக்குதா? இல்ல. அதுதான் பிரச்சனை. அந்த எல்லாரும் இருக்கிறதா இங்க பிரச்சனை. இப்ப எகிப்துல இஸ்லாமிய ஆட்சி வந்து வைங்களேன், நீங்க கிறிஸ்தவ கோயில்களை அதெல்லாம் விடுங்க ஒரு சைட்ல. இந்த பதவியா தரிக்கா இருக்குது, 30 லட்சம் 40 லட்சம் கூடுறாங்களே வருஷத்துக்கு, அதை உடைக்கிறதுக்கு உனக்கு முடிஞ்சா போயிடும், எல்லாமே போயிடும். அதையே உனக்கு கொண்டு செய்யும். எத்தனை அர்த்த ஆயிரக்கணக்கான தர்காக்கள், இஹ்வானுல் முஸ்லிமீன் தர்காக்கள், ஜைனப் அல் கஸாலியுடைய தர்கா, இது போல இன்னும் எத்தனை பேர் தர்கா, அது வேற இருக்குது. அப்ப எங்க இதை வச்சு ஆரம்பிக்கிறது? இதுதான் அவர்களுடைய பிரச்சனையே தவிர இந்த பகுதிக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. எனவே ஒரு ஒப்பந்தம் என்று நடப்பது மார்க்க ரீதியாக தவறில்லை. அந்த ஒப்பந்தத்தில் மார்க்க ரீதியாக எல்லாம் ஒரு விட்டு கொடுப்பு கொடுப்பது தவறில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்திருக்குது மக்காவுடைய சப்ஜெக்ட். அடுத்தது அந்த அதாவது யூதர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டது. இப்ப அதாவது எதிர்காலத்தில் நீங்க ரோமர்களோடு என்ன செய்வீங்க? அதாவது சுல்ஹனாமின பாதுகாப்பான ஒப்பந்தம் செய்வீங்க வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் அதை எங்களுக்கு சொல்கிறது. அதே நேரம் இதுல சில விஷயங்கள் இருக்கின்றன, நான் வெளிப்படையாக நிறைய பேச வேண்டிய அம்சங்கள். ஆனால் அது தலைப்பு கொஞ்சம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கூடுதலாக தூர எழுத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போயிடும். உதாரணமாக இந்த கல்ஃப் வார் சம்பந்தமாக சில விஷயங்கள் என்ன செய்யணும், பேச வேண்டி இருக்குது. ஆனால் அது தூரதலாக தலைப்பு வேறு ரெண்டு அம்சத்துக்கு என்ன செஞ்சிடும், போயிடும் என்பதனால நீங்க மேலோட்டமா மட்டும் இந்த விஷயத்தில் நாங்கள் அவசரப்படக்கூடாது, இந்த விஷயத்தில் நாங்கள் அவசரப்படக்கூடாது. இதில் எப்படி நடந்து கொள்ள, ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு போய் இன்னொன்று அப்ளை பண்ணக்கூடாது. இந்த அதாவது பொதுவான குர்ஆன் வசனங்களை கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. ஹிஸ்புல்லா என்ன சொல்லுது? அலா இன்னா ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய ஹிஸ்புல்லா தான் என்னது, வெற்றி பெறுகின்றவர்கள். இதே பாக்கியாத்து சாலிஹாத்தில் போட்டிருந்த வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் அவங்க போட்டிருந்தா எப்படி இருக்கும்?
போடல, போட்டிருந்தா எப்படி இருக்கும்? பாக்கியாத்து சாலிஹாத் தான் இறைவனிடத்தில் சிறந்தது. இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் சொன்னா தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமீன் இமாமஹும், நாங்க தான் ஜமாத்துல் முஸ்லிமீன், பள்ளிக்கும் பேர் ஜமாத்துல் முஸ்லிமீன், எல்லாத்துக்கும் பேர் புத்தகம் அடிச்சாலும் ஜமாத்துல் முஸ்லிமீன், இப்படி பேர் வைக்கிறது இருக்குது. இதை வச்சா என்ன செஞ்சிடாது, ஒரு நாள் இஸ்லாமிய இதென்ன என்ன செஞ்சிடாது, வந்துடாது. பேர்கள் அல்ல சப்ஜெக்ட். இங்க நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் நேரடியாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன ஒப்பந்தம் சொல்லுது என்ற பகுதி மட்டும்தான் நாங்க பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில், அதாவது முக்கியம் இப்ப இந்த பாஸ்மூலுடைய நூல், அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சேர்த்தது அதாவது அபுல் பரக்காத் என்பவருடைய ஒரு முக்கியமான கேள்வி பதிலோடு சம்பந்தப்பட்ட நூல். அவைகள் எல்லாமே நீங்க எங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த கேள்வி அன்றாடம் எங்களோட லைஃப்ல நாங்க சந்திக்கக்கூடிய அல் வலா வல் பராவோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொகுப்பா போட்டிருந்தாங்க. அதை பகுதி என்ன செய்யும், இதில் இணைத்தாங்க. அதை தொடர்போம். இது போகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சென்ற தொடரை விட இந்த தொடர் அளவு என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு தெளிவை தரும். இன்னும் தேவைப்படுகிற நேரத்தில் கேள்வி பதிலாக கூட என்ன செய்யலாம், அதை நாங்கள் கொண்டு வரலாம். அல்லாஹு தாலா அனைவருக்கும் மார்க்க விளக்கம் தந்தல் புரிவானா இன்ஷா அல்லாஹ்.